சிறுகடிக்க ஆசையில விஜயா வந்து இனிமே ரோகிணிய மீனாவ விட மோசமா நடத்தணும் அப்படின்னு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. காரணம் என்ன அப்படின்னா, ரோகிணியோட நிலைமை அப்படி. ஸோ ரோகிணி வந்து பணக்கார வீட்டு பொண்ணு கிடையாது. அவ பொய் சொல்லிருக்கா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுமே விஜயா செம்மையா கோவப்பட்டு ரோகிணிய கழுத்து பிடிச்சு வெளிய தள்ளி விட்டாங்க. இந்த நிலைமையில இப்ப இந்த பிரச்சனைய தீர்த்து வைக்கிறதுக்கு இப்ப பாட்டி வந்து ஊர்லயும் வந்திருக்காங்க. ஸோ பாட்டி வீட்டுக்கு வந்ததுமே இப்ப ரோகிணியும், விஜயாவும் வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. ரோகிணிய பார்த்ததுமே விஜயாவுக்கு திரும்பவும் பிபி அதிகமாகுது. செம்மையா வெளுத்து தான் விடுறாங்க. அதுக்கப்புறமா இப்போ ரோகிணிய பார்த்தீங்கன்னா, கற்பூரத்து மேல சத்தியம் பண்ணி உள்ள வர சொல்றாங்க பாட்டிம்மா. ஆனா, ரோகிணி கொஞ்சம் தயங்கினாலும், அண்ணாமலை "ஏம்மா தயங்குற? இன்னும் ஏதாச்சும் நாங்க வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஏதாச்சும் இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, ரோகிணி வந்து முழிச்சிட்டு இருக்காங்க. ஆனா, ரோகிணி வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். வழக்கம் போல பொய் சத்தியம் தான் பண்ண போறாங்க. ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு அப்படின்றதும், இன்னும் பல விஷயங்கள திரும்பவும் அவங்க மறைக்க தான் போறாங்க எதிர்பார்க்கப்படுது. ஸோ ரோகிணிக்கு பொய் சொல்கிறதோ, பொய் சத்தியம் பண்ணுறதோ ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்றதால திரும்பவும் அதுதான் இப்போ பண்ண போகிறாங்க. ஏதாச்சும் ஒரு பொய் சொல்லி திரும்பவும் வந்து அரைச்சமாவே அரைக்க தான் போகிறாங்க. ஸோ டைரக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டிஆர்பிக்காக இந்த ஒரு சீக்வென்ஸை கொண்டு வந்து இப்போது திரும்பவும் அரைச்சமாவே அரைச்சிருக்காரு. இப்போ ரோகிணி உள்ளே கொண்டு வந்து திரும்பவும் ரோகிணி பார்த்தீங்கன்னா, அவங்க பழைய வேலையை பார்க்க தான் போகிறாங்க. ஸோ பார்க்கலாம் ரோகிணி எந்த விஷயத்தில் மாட்ட போகிறாங்க. முத்து மீனாக்கு இப்போ புது ரோட் வந்திருக்கு இல்லையா? அது மூலமா இந்த ரோஹிணி வந்து மாட்டுவாங்களா இல்லையா? அப்படின்றத உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இனிமே இந்த ரோஹிணியோட அந்த ராஜ்யம் வீட்ல செல்லுபடி ஆகுமா? விஜயா இந்த ரோஹிணிய எப்படி வந்து நடத்துவாங்க? இதனால மீனாவுக்கு வந்து மரியாதை வந்து அதிகமாகுமா? இப்படி பல கேள்விகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் நாம அடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸ்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.